மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் அன்பான ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ கண்மணிகளுக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பார்ந்த மாணவர்களே, மாணவிகளே, இன்றைய நாளிலே நம்முடைய பெரும் தலைவர் முன்னாள் முதல்வர் திரு காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடுகின்றோம். ஒவ்வொரு ஆண்டும் திரு காமராஜர் அவர்களை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகின்றோம். இன்றைய நாளிலே நாம் காமராஜர் அவருடைய பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கருதி இன்று நம்முடைய மாணவ மாணவியர்கள் பல்வேறு நிகழ்வுகளை நிகழ்த்த இருக்கிறார்கள். அன்பார்ந்த மாணவர்களே, நம்முடைய முன்னாள் முதல்வர் காமராஜ் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் மிக எளிமையையும் நேர்மையையும் அதே நேரத்தில் மக்கள் மத்தியில் மிகுந்த பாசத்தோடு இருந்து பல்வேறு தொண்டுகளை நம்முடைய நாட்டிற்காக ஆற்றியிருக்கிறார்கள். முதலில் மதிய உணவு திட்டத்தை இந்த தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்து பல்வேறு ஏழை குழந்தைகள் பசி இல்லாமல் கல்வி கற்று வாழ்க்கையில் முன்னேற பல்வேறு நல்ல விஷயங்களை செய்திருக்கிறார்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டேம்ஸும் திரு காமராஜர் அவர்கள் கட்டியதுதான். அவருடைய ஆட்சி காலத்தில் அவர் திட்டமிட்டு விவசாயத்தை வளர்க்க வேண்டும், விவசாயிகளை ஊக்குவிக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் உருவாக்கி இருக்கிறார்கள். எனவே அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான காமராஜர் பிறந்தநாள் அன்று நம்முடைய இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கியிருப்பவர் அருட்சோர் எம் செங்கோல், நம்முடைய பள்ளியினுடைய தாளாளர் தந்தை அவர்கள். அன்பார்ந்தவர்களே, அருட்சோர் செங்கோல் அவர்கள் நம்முடைய பள்ளிக்கு தாளாளராக பொறுப்பேற்ற நாள் முதல் சுறுசுறுப்பாக நம்முடைய ஆசிரியர்களையும் உங்களையும் வழிநடத்துவதில் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருக்கின்றார்கள். நாம் அறிந்தது அவர்கள் ஏற்கனவே பல்வேறு பள்ளிகளிலே தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர்கள். மிக திறமையாக அந்த பள்ளி மாணவர்களையும் ஆசிரியர்களையும் வழிநடத்தியவர்கள். அது மட்டுமல்ல, எம்முடைய பாளையங்கோட்டை மறை மாநிலம் கௌசானல் மாநிலத்திற்கு 2 முறை தலைவராக இருந்து அருட்சகோதரர்களையும் மற்றும் எல்லா நிறுவனங்களையும் மிக சிறப்பான நிலையிலே வழிநடத்தியவர்கள், வளர்த்தெடுத்தவர்கள். ஐயா அவர்கள் ஒரு சைக்காலஜிஸ்ட். அவர் சைக்காலஜி சம்பந்தப்பட்ட ஏறக்குறைய 5 புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறார்கள், எழுதியிருக்கிறார்கள். எனவே இந்த அருமையான நாளிலே அவர் நமக்கு தலைமையேற்றிருப்பது நமக்கு சால சிறந்தது. எனவே அருட்சோர் செங்கோல் அவர்களை, நம்முடைய தாளாளர் அவர்களை வருக வருக என்று வரவேற்று இந்த பொன்னாடியை பொருத்தி கௌரவிக்கின்றோம். அடுத்ததாக இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருப்பவர்கள் திருமதி முனைவர் ஃபெல்சியா கிளாடிஸ் சத்யா தேவி அவர்கள். இவர்கள் முதல்வராக நம் அருகாமையில் உள்ள சாரதக்கர் பெண்கள் கல்லூரியில் பணியாற்றுகிறார்கள். எல்லோரும் சாரதக்கல் கல்லூரியை பற்றி அறிந்திருப்பீர்கள். இந்த திருநெல்வேலி மாவட்டத்திற்கு பெண்களுக்கு ஒரு விளக்காக அமைந்திருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. எத்தனையோ பெண்களை இந்த கல்லூரியானது உருவாக்கி இருக்கிறது. இந்த சாரதக்கல் கல்லூரி மூலமாக மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் ஒளி விளக்காக இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. எனவே அந்த சாரதக்கல் கல்லூரியை யாரும் மறக்க முடியாது. இன்றைய நாள் வரை அவருடைய பணி மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த பெரிய கல்லூரியில் முதல்வராக இருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்கடுத்து அந்த பணிகளை சிரமம் எடுத்து மிக சிறப்பாக செய்து வருபவர்கள் திருமதி முனைவர் ஃபெல்சியா கிளாடிஸ் சத்யா தேவி அவர்கள். அவர்களை ஏற்கனவே நான் அறிந்திருக்கின்றேன். பல்சமயத்திற்காக ஒரு நிகழ்வை நடத்துவதற்காக நான் தீர்மானித்திருந்தேன். ஏறக்குறைய 1300 கல்லூரி மாணவ மாணவியர்களை நம்முடைய பாளையங்கோட்டை நூற்றாண்டு மணிமண்டபத்தில் ஒன்று கூட்டி பல்சமய நிகழ்வுகளை மிக சிறப்பாக நடத்தினோம். அதற்கு மிகவும் ஆதரவாக உற்சாகப்படுத்திய ஒரு நபர் என்றால் நம்முடைய திருமதி ஃபெல்சியா கிளாடிஸ் சத்யாதேவி அவர்கள். அவர்கள் முதல்வராக இருந்த சமயத்தில் முதல்வராக இருக்கிற போது நான் போயிருந்தேன். அவளிடம் கேட்டேன், நம்முடைய கல்லூரியிலிருந்து நீங்கள் மாணவிகளை இந்த நிகழ்வுக்காக அனுப்ப வேண்டும் என்று சொன்னபோது அவர்கள் உடனே சரி என்று ஏற்றுக்கொண்டு
நிறைய மாணவிகளை அந்த நிகழ்வுக்காக அனுப்பி வைத்தார்கள். அது மட்டுமல்ல, நாங்கள் வெளியிடுகின்ற அந்த பத்திரிகைக்கு அவர்கள் பல்சமயத்தை பற்றிய ஒரு ஆர்டிக்கிள் ஒன்று எழுதி கொடுத்தார்கள். அது உலகம் முழுவதும் அந்த செய்தியானது, அந்த பத்திரிகையானது சென்றடைந்திருக்கிறது. எனவே பல்சமயத்தின் மீது, உறவுகள் மீது எவ்வளவு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்றால், இந்த அவர்கள் எங்களை வழிநடத்திய விதத்தை வைத்துக்கொண்டு நான் அதை புரிய முடிகிறது. எனவே திருமதி முனைவர் ஃபெல்சியா கிளாடிஸ் சத்யா தேவி அவர்கள் இன்றைய நாளிலே நமக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறார்கள். அவர்களை நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று இந்த பொன்னாடையை பொருத்துவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அழைப்பாளராக வந்திருப்பவர்கள் திருமதி கிருஷ்ணவேணி அவர்கள், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்தினுடைய உயர் பணியாளராக வீற்றிருக்கிறார்கள். அவர்கள் ஏற்கனவே நம்முடைய மாணவர்களுக்கு குழந்தைகள் பாதுகாப்பு குறித்து பல்வேறு கருத்துக்களை வழங்கி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, என்னிடம் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது நம்முடைய மாணவர்களை பற்றிய மனநிலை மற்றும் ஒரு சில மாணவர்கள் தவறி செல்கிற பொழுது அவர்களை மீட்டெடுத்து அதை கொண்டு வருவது குறித்து பல்வேறு விஷயங்களை என்னிடம் பகிர்ந்திருக்கிறார்கள். எனவே மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்திலிருந்து அவர்கள் இன்று இந்த விழாவிற்கு வந்திருப்பது நமக்கெல்லாம் மகிழ்ச்சி அளிக்கிறது. அவர்கள் இன்று மட்டுமல்ல, தொடர்ந்து நம்முடைய மாணவ மாணவியர்களுக்காக உழைக்க காத்திருக்கிறார்கள். பல்வேறு கருத்துக்களை கூறி உங்கள் அனைவரையும் வழிநடத்த இருக்கிறார்கள். எனவே இந்த அருமையான நாளிலே அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக வந்திருப்பது நமக்கெல்லாம் மகிழ்ச்சி. அவர்களை நம்முடைய நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என்று கூறி வரவேற்கின்றேன். அடுத்த சிறப்பு அழைப்பாளராக நம் மத்தியில் இருப்பவர் திரு ஆறுமுக நயினார், மயூரி டிவியுடைய நிறுவனர் மற்றும் உரிமையாளர். திரு ஆறுமுக நயினார் அவர்கள் நம்முடைய பள்ளியினுடைய முன்னாள் மாணவர். நம்முடைய பள்ளினா கிறிஸ்தராஜா பள்ளியில் சிங்கம்பட்டியில் நமக்கு ஒரு பள்ளி இருக்கிறது, புனித மிக்கேல் உயர்நிலை பள்ளி என்று ஆதி காலத்தில் உள்ள பள்ளி. அந்த பள்ளியில் படித்த நம்முடைய முன்னாள் மாணவர் அருட்சவர் MD செபாஸ்டியன் அவருடைய பெயரிலே நாம் உள்விடுதியானது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அருட்சவர் MD செபாஸ்டியன் அவருடைய மாணவராக இருக்கின்றார். திரு ஆறுமுக நயினார் அவர்களை பற்றி சொல்கிற பொழுது, நம்முடைய பள்ளிகளுக்காக எப்பொழுதும் தயாராக இருப்பவர்கள், உதவி செய்ய தயாராக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனம் படைத்தவர். இப்பொழுதும் மயூரி தொலைக்காட்சியில் நம்முடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் நேரலை செய்வதற்கான ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார்கள். எனவே தொலைக்காட்சியில் இந்த நிகழ்வுகள் எல்லாம் ஒளிபரப்பப்படுகிறது. எப்பொழுது நம்முடைய பள்ளிக்கு என்று உதவிக்காக அழைத்தால் உடனே கரம் கொடுப்பவர் திரு ஆறுமுக நயினார் அவர்கள். அவர்கள் சிங்கம்பட்டியில் இருக்கிற பொழுது ஓல்டு பாய்ஸ் அலுமினி என்று ஆரம்பித்தோம். அதனுடைய தலைவராக இருந்து மிக சிறப்பாக செயல்பட்டார்கள். முதல் ஆண்டிலேயே ஏறக்குறைய 1000 முன்னாள் மாணவர்களை, 1000க்கும் அதிகமான முன்னாள் மாணவர்களை அழைத்து அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு விழா ஏற்பாடு செய்து அந்த பள்ளிக்காக உழைத்த பெருமை திரு ஆறுமுக நயினார் அவர்களை சாரும். எனவே அவர்களை சந்தித்து நீங்கள் கட்டாயம் இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக வர வேண்டும் என்று கூறினேன். அவர்கள் இன்முகத்தோடு அதை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் இன்று வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று அவர்களை கௌரவப்படுத்துகிறேன். அனைத்து ஆசிரியர் பெருமக்கள், அவர்கள் இந்த பள்ளியினுடைய உயிர் நாடிகள். நம்முடைய ஆசிரியர்கள் அனைவருமே மிகச்சிறந்த தியாக உள்ளத்தோடு நம்முடைய பள்ளியில் நடக்கும் ஒவ்வொரு விழாவினையும் பொறுப்பேற்று மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மாணவர்களாகிய உங்களை மிக சிறப்பாக வழிநடத்துகிறார்கள். உங்களுடைய கல்விக்காக, உங்களுடைய ஒழுக்கம் நிறைந்த வாழ்வுக்காக நம் பள்ளியில் பணிபுரியும் ஒவ்வொரு ஆசிரியர்களும் பணியாளர்களும் மிக சிறப்பாக பணியாற்றுகிறார்கள். எனவே இங்கு கூடி வந்திருக்கிற அனைத்து ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் அனைத்து பணியாளர்கள் ஒவ்வொருவரையும் இந்த விழாவிற்கு அன்போடு கைகளை தட்டி வரவேற்கின்றோம். அன்பார்ந்த மாணவர்களே, இந்த விழாவினுடைய மிகச்சிறந்த முக்கியமானவர்களாக இருப்பவர்கள் மாணவ மாணவியராகிய நீங்கள் ஒவ்வொருவரும். நீங்கள் தான் இந்த பள்ளியினுடைய
மிகச்சிறந்த வேர்கள். இந்த பள்ளிக்காக, இந்த பள்ளியில் பயன்பெற்று இந்த நாட்டிற்காக, இந்த நாட்டினுடைய எதிர்காலத்திற்காக உருவாகப் போகிற மிகப்பெரிய தூண்கள். எனவே நீங்கள் இல்லாமல் எந்த விழாக்களும் இல்லை. எனவே இந்த அருமையான விழாவிற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைப்பதோடு இந்த விழா முடியும் வரை நீங்கள் மிக நேர்த்தியோடு ஒழுக்கத்தோடு நீங்கள் அமர்ந்து கண்டுகளிக்க வேண்டும். எனவே தொடர்ச்சியாக இந்த விழா சிறப்பாக அமைய கடவுளை பிரார்த்திக்கின்றேன். எனவே கூடியிருக்கிற ஒவ்வொரு மாணவ மாணவியரையும் அன்போடு கைகளை தட்டி வரவேற்கின்றோம். நன்றி. எம் பள்ளியின் தாளாளர் அவர்களுக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் முதற்கண் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்வி என்பது புத்தக அறிவை மட்டும் தருவதல்ல, வாழ்க்கையை வாழும் திறனையும் வளர்ப்பதே உண்மையான கல்வி. அந்த வாழ்க்கை திறன்களை மாணவர்களிடம் வளர்க்கும் சிறந்த களமாக இருப்பவை பள்ளி கழகங்கள். வகுப்பறையில் கற்ற அறிவை நடைமுறையில் பயன்படுத்தவும், மறைந்திருக்கும் திறமைகளை வெளிக்கொணரவும், தலைமை பண்பு, ஒழுக்கம், பொறுப்புணர்வு, சமூக அக்கறை, தன்னம்பிக்கை போன்ற உயரிய பண்புகளை வளர்க்கவும் பள்ளி கழகங்கள் பெரிதும் துணை புரிகின்றன. இப்பண்புகளை வளர்க்க எம் பள்ளியில் செயல்படும் கழகங்கள் வீரமாமுனிவர் தமிழ் இலக்கிய மன்றம், ஆங்கில இலக்கிய மன்றம், கணித மன்றம், கௌசானல் அறிவியல் கழகம், வரலாற்று கழகம், கணினி மன்றம், தேசிய மாணவர் படை, நாட்டு நலப்பணி திட்டம், தேசிய பசுமைப்படை, விளையாட்டு கழகம், பெற்றோர் ஆசிரியர் கழகம், முன்னாள் மாணவர் இயக்கம், இளையோர் செஞ்சிலுவை சங்கம், சுற்றுலா கழகம், போதை ஒழிப்பு கழகம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கழகம், சாலை பாதுகாப்பு படை கழகம், பல்சமய கூட்டமைப்பு கழகம், நுகர்வோர் மன்றம், பள்ளி தூய்மை கழகம், இளம் மாணவர் இயக்கம், சுகாதார கழகம், அப்துல் கலாம் வழிகாட்டுதல் இயக்கம், நுண்கலை மன்றம், மனித உரிமைகள் கழகம், பெண் குழந்தைகள் பாதுகாப்பு கழகம், சிவப்பு நாடா கழகம், குழந்தைகள் பாராளுமன்றம், ஒழுங்கு நடவடிக்கை குழு, அமைதி குழு, நடனக்குழு, ஆற்றுப்படுத்துதல் மையம், சாரணர் சாரணியர் இயக்கம் என்று மேற்கண்ட கழகங்களில் ஒவ்வொரு மாணவரும் ஒரு கழகத்தில் உறுப்பினராக இருந்து இணைந்து தனது திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதே எம் பள்ளியின் முக்கிய நோக்கங்களில் ஒன்றாகும். இந்த இனிய நிகழ்வில் நமது பள்ளியின் 33 கழகங்களின் தொடக்கமாக ஒளியேற்றி தொடங்கி வைத்திட எம் பள்ளியின் தாளாளர் ஐயா அவர்களையும் சிறப்பு விருந்தினர் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர். ஏழை பணக்கார
சிவகாமி அம்மாள் ஆகியோருக்கு மகளாய் பிறந்தார். நாம் இந்த நாளை தான் ஆண்டுதோறும் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடி வருகிறோம். ஏழைகளின் அறிவு பசியை போக்க அவர்களின் வயிற்று பசியை போக்கியவர். பள்ளிகள் பல திறந்து தம் பதவியில் சிறந்து அரசியலில் உயர்ந்து தமிழகத்தில் தலை நிமிர்ந்து இறந்தும் வாழும் ஏழை பங்காளர். அள்ளி கொடுத்தவர் கைகளோ நீளம், கோடிகம் கடந்தும் அவர் புகழ் இம்மண்ணிலே வாழும். எழுத்தறிவித்தவன் இறைவன் என்றால் கல்விக்கண் திறந்த காமராஜர் தான் தமிழகத்திற்கு இறைவன் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மக்கள் மனதில் வாழ்க வண்ணம் காமராஜரே, மனிதநேயரே, கனிவான தோழரே, நாடு போற்றும் நல்ல வண்ணம் காமராஜரே, தலைவனுக்கும் தலைவன் நம் காமராஜரே, முதல்வனுக்கும் முதல்வன் நம் காமராஜரே, ராஜனுக்கும் ராஜன் நம் காமராஜரே, அறிஞனுக்கும் அறிஞன் நம் காமராஜரே, எளியவர்க்கும் எளியவர், மனிதவர்க்கும் மனிதவர், தர்மதீரரே, தர்மசீலரே, மக்கள் மனதில் வாழ்ந்தவர் நம் காமராஜரே, மனிதநேயரே, கனிவான தோழரே, நாடு போற்றும் நல்லவர் நம் காமராஜரே. என்பதே தமிழ்நாட்டுக்கானது, அல்ல கெட்டதா
பேச்சு பழுது அது எளிய தேவை தவறு அதை குறைக்குது பார்த்தாக்கு அதை நமக்கு மேல காட்டு Marianla. Second standard, Rails, Muttamil. Third standard, M. Sivasudarsan. Poem. Fourth standard, M. Mugilan. Thirukural Uttuvithal. Fifth standard, P. Ajida. OVA போட்டி first prize. KG class I. Tennambandi. First standard, Maria Darsan. Second standard, Jaba Salini. Third standard, Abhi Karthikeyan. Fourth standard, Robin Jones. Fifth standard, Ram Aswant. பேச்சு போட்டி எஸ். பிரதாப், எம். கோகுல். பாட்டு போட்டி எம். லக்ஷகன், 7th B. மணிகண்டன், 9th D. செல்வன் நம்பி, 12th E. அடுத்து கட்டுரை போட்டி ஜோசுவா சாமுவேல், 12th E. ninth A. ஓவிய போட்டி சரண், 6th A. ஓவிய போட்டி பிரதாப், 12th A. கட்டுரை போட்டி இரண்டாவது பரிசினை பெறும் மாணவர் சுடர் செல்வம், 12th G. பள்ளி தாளாளர் அருள் சகோதரர் செங்கோல் ஐயா அவர்களுக்கும், பள்ளி தலைமை ஆசிரியர் அருள் சகோதரர் பிரிட்டோ ஐயா அவர்களுக்கும், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலக பிரதிநிதி திருமதி கிருஷ்ணவேணி அம்மையார் அவர்களுக்கும், மயூரி தொலைக்காட்சி நிறுவனர் திருவாளர் ஆறுமுக நயினார் அவர்களுக்கும், ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும், எனக்கு அன்பான இளம் மாணவர்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவின் நற்பெயரில் எனது இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று மிக முக்கியமான நன்னாள். இந்த நாளிலே எனது பெரும் மதிப்பிற்குரிய அருள் சகோதரர் பிரிட்டோ அவர்கள் என்னை இங்கே அழைத்தமைக்கு அவருக்கு மீண்டுமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் என் மேல் வைத்த நம்பிக்கைக்காக அவர்கள் கர்த்தரை துதிக்கிறேன். அவர்கள் இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு அருளியதற்காக மீண்டுமாக அவர்களுக்கு எனது வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நீங்கள் அனைவரும் அநேக உரையாடல்கள், உரைகள், பாடல்கள், சைகை மொழி நடிப்புகள், நடனங்கள் என உங்கள் மாணவர்கள் கொடுத்த திறன்மிக்க காட்சிகள் மூலம் இன்றைய நாளின் முக்கிய கருத்துக்களை உணர்ந்திருப்பீர்கள். இந்த நாள் நீங்கள் அறிந்தபடி பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாள், 124வது பிறந்த நாள். இந்த நன்னாளை தமிழக அரசு கல்வி வளர்ச்சி நாளாக அங்கீகரித்து கொண்டாடி வருகிறது. அது கூடுதல் சிறப்பு மிக்கதாக இருக்கிறது. நீங்கள் இந்த நாளை தேர்ந்தெடுத்து ஒரு முப்பெரும் விழாவை உங்கள் கல்லூரியில் உங்கள் கல்வி கூடத்தில் நடத்துகிறீர்கள். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். வழக்கம் போல
அருள் சகோதரர்கள் நடத்தும் கல்வி நிலையங்கள் சிறப்புற்று விளங்கும். உள்ளே நுழைந்தவுடனே உங்கள் கல்வி கூடத்தின் ஒழுக்கத்தையும் சுத்தத்தையும் கண்டு வியந்து இறைவனை நன்றி செலுத்துகிறேன். அதற்காக நல்ல அர்ப்பணிப்புடன் உழைக்கும் அருள் சகோதரர்களுக்காக நான் இறைவனை துதிக்கிறேன். இந்த கட்டுப்பாடான கல்வி நிலையத்தில் நீங்கள் கல்வி பெறுவது மிக அரிய வாய்ப்பு. இந்த முக்கியமான கல்வியை, இந்த உலகத்தரம் வாய்ந்த வாய்ப்புகளை நீங்கள் பெறுவதற்கு அடித்தளம் எங்கே என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அடித்தளம் எங்கு என்பதை நாம் காணும் பொழுது, முதலமைச்சராக இருந்தவரும் அரசியல் ஆளுமை மிக்கவரும் கர்ம வீரர் காமராஜர் அவரே இந்த வளர்ச்சிக்கு சொந்தக்காரர் ஆவார். அவர் கொண்டு வந்த திட்டங்கள் அநேகம். அவர் கல்விக்காக ஆற்றிய பணிகள் அதில் மிக முக்கியமானது. அவர் தொலைநோக்கு பார்வையுடன் மூடி கிடந்த கல்வி நிலையங்களை திறந்தார். 6000 கல்வி நிலையங்களை திறந்தார் அவர் ஆட்சி பணி காலத்தில். மேலும் 12000 புதிய கல்வி நிலையங்களை திறந்தார். அது மட்டுமல்ல, எந்த ஒரு கிராமமும் ஒரு தொடக்க பள்ளியோ கிலோமீட்டருக்குள் பள்ளி இருக்க வேண்டும் என்று அவர் உறுதி கொண்டிருந்தார். அதன் காரணமாகவே இன்று கல்வி வளர்ச்சி பெற்று எல்லா இடங்களிலும், ஒவ்வொரு இடங்களிலும் கல்வி நிலையங்களை நாம் காண்கிறோம். இதற்கு முழு காரணம் 1954 முதல் 1963 முதல் 3 வரை 9 ஆண்டுகள் தமிழகத்தை ஆண்ட நடத்திய முதலமைச்சர் காமராஜரே ஆவார். மாணவ செல்வங்களே, இந்த ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு கிடைத்ததற்கு அவரே முக்கிய காரணம் என்பதை நாம் உறுதியாக நம்ப வேண்டும். அவர் வறுமை காரணமாக கிராமப்புறங்களில் உள்ள சிறுவர்கள் கல்லூரிக்கு கல்வி நிலையங்களுக்கு செல்லாமல் இருந்தார்கள். அதை கண்ட அவர் அவர்களுக்கு இலவச மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அதை நாம் அறிந்தோம். சமமாக அனைவரும் இருக்க வேண்டும் என்பதற்காக சீருடைகளை வழங்கினார். அவர் பாரம்பரிய தொழில் கல்வியை ஒழித்து அனைவருக்கும் கல்வி என்பதை கொண்டு வந்தார். இலவச கல்வி கட்டாயமாக 11ஆம் வகுப்பு வரை இருக்க வேண்டும் என்று கொண்டு வந்தார். இந்த காரியங்கள் எல்லாம் கல்வியை வளர்ப்பிப்பதற்கு மிகுந்த சிறந்த திட்டமாக இருந்தது. பசியற்ற நிலையும் ஒளிமயமான எதிர்காலமும் ஒவ்வொரு குழந்தையும் தேர்ந்தெடுக்கத்தக்கதாக நல்ல காலங்களை கட்டளையிடுவதற்காக அவர் இப்பெரிய காரியங்களை செய்தார். அந்த தொலைநோக்கு பார்வை இதோடு நின்று விடவில்லை. அவர் ஏழை சமூக நல பணிகளையும் செய்தார். விதவைகளுக்கு மற்றும் முதியவருக்கு பண உதவி செய்வதும் ரேஷன் கார்டையும் அறிமுகப்படுத்தினவர் அவரே ஆவார். இத்தகைய கருத்துமிக்க இவருடைய ஆட்சி காலத்தில் கல்வி சதவீதம் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் 3% இருந்தது. ஆனால் இவருடைய ஆட்சி காலத்தில் அது 37% உயர்ந்தது. இவை அனைத்தையும் செய்து இப்படிப்பட்ட உட்கட்டமைப்புகளை கல்விக்கு தந்த அவர் கல்வி தந்தை என்று இன்றளவும் போற்றப்படுகிறார். எனது அன்பிற்குரிய மாணவர்களே, நமக்காக அவர் போராடி பெற்று தந்த கல்வியையும் வாய்ப்புகளையும் மிக சிறந்த முறையில் நாம் பயன்படுத்திக் கொள்வதே இந்த மாபெரும் தலைவருக்கு நாம் செலுத்தும் மரியாதை அல்லது பிரதிபலன் ஆகும். இளம் வயதில் காமராஜரின் முறையான கல்வி கிடைக்கவில்லை. பொருளாதார நெருக்கடியால் தகப்பனை இழந்த காரணத்தினால் அவர் கல்வியற்றவராய் இருந்தார். நாம் முன்பே கேட்டபடி அவர் தனக்கு கல்வி கிடைக்காவிட்டாலும் அடுத்த தலைமுறையினருக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காகவே, அந்த நல்ல எண்ணத்தினாலேயே அவர் உறுதியாக கல்வியை தமிழகம் மக்கள் அனைவருக்கும் பெற வேண்டும் என்று தன்னுடைய ஆட்சி காலத்தில் கல்வி பணி ஆற்றினார். தனது அறிவு கூர்மை, ஒழுக்கம் மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வு ஆகியவற்றின் மூலம் அவர் ஒட்டுமொத்த தமிழக மாநிலத்தையும் அவர்களுடைய கல்வி தலையெழுத்தை மாற்றினார். உலகை மாற்றுவதற்கு கல்வியே மிக வலிமையான ஆயுதம் என்பதை அதன் மூலம் அவர் நிரூபித்தார். கல்வித்துறையில் புரட்சிகரமான மாற்றங்களையும் அவர் கொண்டு வந்தார். அவர் இந்திய தொழில்நுட்ப கழகம், அதாவது IIT சென்னையில் நிறுவப்படவும் பெரும் முயற்சி எடுத்தார். காமராஜரின் மிக பெரிய பங்களிப்பு கல்வித்துறையில் உள்ளது என்றால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட காமராஜருக்கு நாம்
அவருடைய இணையற்ற பங்களிப்பிற்காக நம் தமிழக அரசு அவருடைய மறைவுக்கு பிறகு 1976ஆம் ஆண்டு இந்தியாவின் மிக உயர்ந்த குடிமகன் விருதான பாரத ரத்னா விருதை வழங்கி கௌரவித்தது. சென்னை வானூர்தி நிலையத்தின் உள்நாட்டு முனையம் காமராஜர் முனையம் என்று அவரது நினைவாக அழைக்கப்படுகிறது. மதுரை பல்கலைக்கழகம் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் என்று அழைக்கப்படுகிறது. எனது அன்பிற்குரிய மாணவர்களே, நீங்கள் உயர் கல்வியை முன்னெடுக்க விளையும் இந்த வேளையில் கர்ம வீரர் காமராஜரின் வாழ்க்கையை உங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தளராத உழைப்பு, நேர்மை மற்றும் பொது நலன் மீதான முழுமையான அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் மூலம் அவர் மகத்தான சிறப்பை அடைந்தார். தனிப்பட்ட செல்வத்தையோ அதிகாரத்தையோ ஒருபோதும் நாடாமல் தனது ஒவ்வொரு கணத்தையும் பொது சேவைக்கே அர்ப்பணித்து மிக எளிமையான வாழ்க்கையை காமராஜர் நடத்தினார். காமராஜரின் வாழ்க்கையின் மிகப்பெரிய சிறப்பு அவரது எளிமையும் நேர்மையுமே ஆகும். முதலமைச்சராக இருந்தாலும் அவர் மிக எளிமையாக வாழ்ந்தார். பதவியில் இருந்த போதும் மறைந்த போதும் அவரிடம் உள்ளே இருந்த பொருட்கள் மிக சில மட்டுமே. முதல்வர் பதவியை விட்டு விலகிய போதும் மாநில கருவூலத்தில் கோடிக்கணக்கான பணத்தை வைத்திருந்தார் என்பது அவர் எப்படி மக்கள் பணத்தை கையாண்டார் என்பதன் மூலம் அறிந்து கொள்ளலாம். மாணவ செல்வங்களாகிய உங்களுக்கு அவர் ஒரு சிறந்த முன்மாதிரியாக இவை எல்லாவற்றிலும் காணப்படுகிறார். அவர் தலைவர்களை உருவாக்கினார். கிங் மேக்கர் என்று அழைக்கப்பட்டார். தான் தலைவராக இருக்க வேண்டும் என்பதற்கு பதிலாக அவரை மூத்த தலைவர்கள் அவரை கேட்டுக்கொண்டாலும் அவர் பிரதமர் ஆவதை 1964 லால் பகதூர் சாஸ்திரி அவர்களுக்கு கொடுத்தார். சாஸ்திரியின் மரணத்தின் போதும் அவர் பிரதமராகாமல் இந்திரா காந்தி அம்மையாரை ஏற்படுத்தினார். இதனாலே அவர் கிங் மேக்கர் என்று அழைக்கப்பட்டார். மாணவ செல்வங்களே, இன்று கல்வி வளர்ச்சி நாள் கொண்டாடும் நீங்கள் உங்களுக்கு கிடைத்துள்ள வாய்ப்புகளை சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வெற்றி என்பது தானாக வருவதில்லை, கடின உழைப்பு என்று காமராஜர் சொன்ன வார்த்தை இன்றும் நமக்கு பொருந்தும். அதை அவர் வாழ்க்கையில் நிரூபித்தும் காட்டினார். பள்ளி படிப்பு முழுமையாக முடியாவிட்டாலும் ஒருவர் தன் முயற்சியால் உயர்ந்த பதவியை அடைந்து உலகத்தையே ஆண்டு மக்களுக்கு நல்ல சமூக நலன்களையும் தொண்டுகளையும் செய்யலாம் என்பதை காமராஜரின் வாழ்வின் மூலமாக நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். மனிதனுக்கு மீன் கொடுக்காதே, மீன் பிடிக்க கற்றுக்கொடு என்று அவரது வார்த்தைகள் இன்றும் பொருந்துபவை. ஆகவே தான் கழகங்களில் நீங்கள் ஒவ்வொரு இடத்திலும் உங்கள் படிப்பை மட்டுமல்ல திறன்களையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அது உங்களுக்கு வாழ்க்கை கல்விக்கு உதவியாக இருக்கும். நீங்கள் எதிர்காலத்தில் சிறந்த குடிமக்களாக மாறுவதற்கு உங்கள் கல்வி மட்டுமல்ல திறனை வளர்த்துக் கொள்வதும் உங்களுக்கு தேவை என்பதை நீங்கள் அறிய வேண்டும். கல்வி, உழைப்பு, நேர்மை, எளிமை இவையே காமராஜரின் வெற்றியின் ரகசியம். காமராஜரின் பாரம்பரியத்தை போற்றும் நாம் கல்வியை மதித்து கடினமாக பயின்று உங்கள் அறிவுத்திறனை பயன்படுத்தி உங்களுக்கும் உங்கள் சமூகத்திற்கும் நம் நாட்டிற்கும் ஒரு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும். பெருந்தலைவர் காமராஜரின் கனவான கல்வி நிறைந்த வளமான தமிழ்நாட்டை உண்டாக்க வேண்டியது நம் அனைவருக்கும் உள்ள கடமையாகும். அதை செய்வோம் என்று நாம் உறுதி கொள்வோம். மாணவ செல்வங்களே, உங்கள் கல்வி பயணத்தில் நீங்கள் அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். மாணவர்களை செதுக்கி உருவாக்கும் ஆசிரிய பெருமக்களையும் வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருடைய நற்செயல்களும் உங்கள் மாணக்கர்கள் இந்த மேடையிலே காண்பித்த தங்களுடைய திறன்களின் மூலம் வெளிப்பட்டது. இந்த சிறந்த கல்வி கூடத்திலே பணியாற்றும் உங்களுடைய பணியும் உங்களுடைய ஆரோக்கியமும் நீங்கள் மாணவர்களை செதுக்கும் பொழுது அவர்களுக்கு சிறந்த மாதிரிகளாக இருக்கவும் இறைவன் கிருபை தர வேண்டுகிறேன். இந்த கிறிஸ்து ராஜா மேல்நிலைப் பள்ளி கல்வி வளத்திலும் வளர்ச்சியிலும் வளர்ந்து பெருக விண்ணுலக தந்தையாம் இறைவனை வேண்டி அமைகிறேன். நன்றி. Every single stage today has been truly inspiring and brought something unique to the stage. To everyone, today I am going to speak about the great contribution of Mr. K. Kamaraj towards education. Kamaraj believed that education is the key to the development of society. When he became the Chief Minister of Tamil Nadu in 1954, he wanted every child, especially children from the poor families and villages, to have the opportunity to study. During his leadership, many new schools were opened
across Tamil Nadu, particularly in rural areas. He made education accessible to thousands of children who could not afford it. He also introduced midday meal scheme to encourage the children to attend the school and reduce the number of school dropouts. Because of his efforts, many children got the chance to receive education and build a better future. His vision helped Tamil Nadu become one of the leading states in education. Kamarajar's message was simple. Kamarajar's message was simple. Every child should have the right to learn. His dedication to education shows us the importance of knowledge, equality and service. Let us remember his great works and follow his values. Thank you. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய பள்ளியின் தலைமை ஆசிரியர் அருட்சகர் பிரிட்டோ அவர்களே, பாளையங்கோட்டையின் புகழ்பெற்ற கல்லூரிகளில் ஒன்றான சாராத்தக்கர் கல்லூரியின் முதல்வர் அவர்களே, குழந்தைகள் நல பாதுகாப்பு அதிகாரி அவர்களே, மயூரி டிவி நிறுவனரும் சிங்கம்பட்டி பள்ளியின் முன்னாள் மாணவருமான நயினார் அவர்களே, அன்பான தம்பி தங்கையரே, ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நண்பர்கள் வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய நாட்டினுடைய முன்னாள் முதல்வர் பெருந்தலைவர் காமராசர் அவர்களுடைய நினைவு நாளை இன்று நாம் போற்றிக் கொண்டிருக்கின்றோம். நேற்று ஆங்கில வழி பள்ளி மாணவர்கள் மட்டும் இணைந்து காமராசரை பற்றி பல்வேறான செய்திகளை எடுத்துரைத்தார்கள். இன்று காலை வந்தது முதல் மாணவன் தொடங்கி இதற்கு முன் பேசிய முதல்வர் அவர்கள் வரை காமராசர் அவர்களுடைய செயல்பாடுகளை பற்றி, கல்விக்கு அவர்கள் கொடுத்த செயல்பாடு, விவசாயத்திற்கு அவரது முன்னெடுப்புகள், தொழிலுக்கு அவருடைய பங்களிப்பு ஆகியவற்றை விழா வாரியாக எடுத்துரைத்தார்கள். விட்டுவிட்ட ஒன்று இரண்டையும் முதல்வர் அவர்கள், அவர் கிங் மேக்கர், சீருடை தந்தவர், முதல்வர் உணவு திட்டம் கொண்டு வந்தவர் என்பதை எடுத்துரைத்தார்கள். நான் இந்த சில சிறப்பு திட்டங்கள் நிறைவேறுவதற்கு அவருடைய வாழ்வில் ஏற்பட்ட வேறு சில சம்பவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். சத்துணவு திட்டம் என்பதை அறிமுகப்படுத்தியவர், அதை செயல்படுத்தியவர் காமராசர் அவர்கள். ஒரு முறை சென்னையிலிருந்து அம்பாசமுத்திரம் வந்து கொண்டிருந்த போது சேரன் மகாதேவி ரயில்வே கேட்டானே மூடப்பட்டிருக்கிறது. உடனடியாக உதவியாளர் இறங்கி அந்த கேட் கீப்பர் போய் கேட் திறங்க அப்படிங்கிறாரு. காமராஜர் அவர் கூப்பிட்டு, ஓ இங்க வா, என்ன செய்யற, இதை ரயில் அடிப்படி சாய வைக்கிறியா, உள்ள உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமர்ந்திருந்த சில நேரங்களிலே அப்படியே வயல் பக்கம் பார்த்தாராம். அங்கே ஒரு சிறுவன், ஏறக்குறைய 12 வயது மயக்கத்தக்க ஒரு சிறுவன் ஆடு மாடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். அவரை காமராஜர் கூப்பிடுகிறார். அவரும் யாரோ ஒரு ஆள் கூப்பிடுறாரு அப்படின்னு வர்றான். என்னப்பா ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்க, பள்ளிக்கூடத்துக்கு போகலையா அப்படின்னு இருக்கான். அவர் கேட்கிறாரு, இவர் நாட்டினுடைய முதலமைச்சர் என்பதோ அல்லது பெரிய தலைவர் என்பதோ அவனுக்கு தெரியாது. அவன் சொல்லுகிறான், நான் பள்ளிக்கூடத்தில் வந்து சோறு போடுவையா அப்படின்ட்டு இருக்கிறான். எனக்கு யார் சோறு போடுவா அப்படின்ட்டு. நான் சாப்பாடு போட்டால் வருவியா அப்படின்னு, நீ சாப்பாடு வரல போடு அப்புறம் நான் வர்றேன் நேரம். இதுதான் இந்த சத்துணவு திட்டம் கொண்டு வருவதற்கு முதல் வாய்ப்பாக அமைந்ததாக வரலாற்று ஏடுகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அதன் பிறகு அவர் சென்னை வந்தபின் நேற்று சுந்தர விடுதலை அவர்களிடம் கலந்தாய்வு செய்து, இதுபோன்று மாணவர்களுக்கு மதிய உணவு திட்டம் கொடுக்க வேண்டும், என்ன செலவாகும் என்று கேட்டாராம். அவர்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையை சொல்லி இவ்வளவு செலவாகும் என்று சொல்லுகிறார். அப்பொழுது காமராஜர், சரி இந்த வருடம் அதை செயல்படுத்தவில்லை என்று சொல்லும் பொழுதுதான் அவர் சொல்லுகிறார், இவ்வளவு பணத்திற்கு நான் எங்கே போவது என்று அவர்கள் கேட்கிறார்கள். அப்பொழுதுதான் சொல்லுவார், நீ திட்டத்தை ஆரம்பியுங்கள், நான் பிச்சை எடுத்தாவது இந்த பணத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி, அப்பொழுது கோடீஸ்வரர்களாக இருந்தவர்கள் பணக்காரர்களிடெல்லாம் சென்று இந்த திட்டத்திற்கு நிதியுதவி கேட்டு அவர் சொன்னது போலவே பிச்சை எடுத்து அந்த திட்டத்திற்கு நிதி சேர்த்தார்
அதுதான் இன்று சத்துணவு திட்டமாக ஆரம்பித்து முட்டை, பழம், இப்பொழுது காலை சிற்றுண்டி என்ற அளவிற்கு விரிவடைந்திருக்கிறது. இதற்கு காரணம் அந்த நிகழ்வுதான். காமராஜர் ரயில் சென்று விட்டது. கேட் திறந்தவுடன் காமராஜர் அடுத்த பக்கம் சென்று விட்டார். சென்றவுடன் டிரைவரிடம் சொல்லி அந்த காரிலிருந்து இறங்கி சென்று அந்த கேட் கீப்பரை கூப்பிட்டாரான். கூப்பிட்டு, நீ கரெக்டாக செஞ்ச, நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ செஞ்சதுதான் சரி, இந்த இடத்துக்கு நீ தான் அதிகாரி, எவன் சொல்றான்னு தெரிஞ்சாத, உனக்கு ஒரு டியூட்டி தான் முக்கியம், அதனால அதை கவலை பாரு என்று சொன்னாராம். அந்த அளவிற்கு அவரவர்கள் பணியிலே அவரவர்கள் சிறந்து விளங்க வேண்டும் என்பதாக சொல்லுகிறார்கள். இன்னொரு நிகழ்வு, காமராசர் அவர்கள் ஒரு முறை ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் ஜீவோ போட்டார்கள். அந்த ஜீவோவில் படிக்காதவர்கள் அரசு அலுவலகங்களில் பணியாற்றக்கூடாது என்று அந்த கவர்மெண்ட் ஆர்டர் தெரிவித்ததாம். காமராசருடைய அலுவலகத்திலே மண்ணாங்குட்டி என்ற ஒருவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார், எடுபடி வேலை செய்து கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் அவருக்கும், அவர் படிக்காதவர், அவருக்கும் வேலை போய்விடும். எனவே அவர் என்ன செய்தாராம், மூக்கையாதவர் என்ற சட்டமன்ற உறுப்பினரிடம் சென்று அழுது, ஐயா என்ன முதலமைச்சர் இப்படி சட்டம் போட்டாரு, நானும் பிள்ளைகள் என்ன செய்வேன் என்று சொல்லும் பொழுது அவர் அப்படியே இல்லவா, நீ பேசு, செக்ரட்டரியேட்டுக்கு பேசு அப்படின்னு சொல்லி அவரே தொலைபேசியை எடுத்து கொடுத்து பேசு என்று சொன்னாராம். என்ன பேசுறது அப்படின்னு கேட்கும்போது, நீ படிக்காத முதலமைச்சராக இருக்காரு, படிக்காத போன வேலை செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேளு அப்படின்னாராம். அவனும் யார் என்ன என்று தெரியாது, அவர் கொடுத்த தொலைபேசி எனக்கு தொலைபேசி பேசுகிறான். அப்போ அந்த டயல் பண்ணுற தொலைபேசி, அதை எடுத்து பேசியவர் முதலமைச்சர் காமராஜர் அவர்கள். அவருடைய அலுவலகத்திற்கு தான் கொடுத்திருக்கிறார். எனவே அவர் யார் பேசுறீங்களா, மண்ணாங்கட்டி பேசுறேன், என்ன வேணும் உனக்கு, படிக்காத நீங்களாம் முதலமைச்சராக இருக்கலாம், நான் போன இருக்கக்கூடாதா, அப்போ என்னப்பா அப்படின்னு கேட்கிறாரு. இப்போ இப்படி சட்டம் போட்டிய படிக்காதவர்கள் அலுவலகத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் என்ன செய்யணும் என்று கேட்கின்றேன். உடனடியாக 2 காவலர்களை அழைத்து நேராக அவனை தன்னிடம் கொண்டு வர சொல்லுகிறார். அவர்கள் மூக்கையாதவரிடம் சென்று அந்த மண்ணாங்கட்டியை அழைத்து வருகிறார்கள். அவனுக்கு விளவெடுத்து போச்சு, முதலமைச்சர் தான் நம்ம பேசியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நடுங்கி கொண்டே நிற்கிறான். முதலமைச்சர் அவரை அழைத்து, ஒன்றும் பயப்படாத, வா, நான் தப்பா போட்டு ஜீவோ, இனிமேல் அதை மாற்றிக்கொள்கிறேன், நீ சந்தோஷமா போ, உனக்கு வேலை இருக்கு, நீ தொடர்ந்து வேலை செய்ய வேண்டாம், நான் இந்த ஜீவனை வேற மாதிரி மாற்றிக்கிறேன், இனிமேல் அரசாங்க பணிகளில் சேர்ந்தவர்களுக்கு கல்வி தகுதிகளை வேண்டும் என்று நான் குறிப்பிடுகிறேன், தயவு செய்து என்னை மன்னிச்சுக்கோ என்று சொன்னாராம். ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் தன்னிடம் பணியாற்றி வந்த ஒரு பேரை கூப்பிட்டு அவரிடம் மன்னிப்பு வேண்டி நான் தவறு செய்துவிட்டேன் என்று சொல்லக்கூடிய தகுதி இன்று யாருக்குமே வராது. அதற்கு அடுத்ததாக இப்பொழுது முதியோர் உதவி திட்டம் என்ற ஒன்றும் ஆரம்பித்து அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கும் காரணமாக ஒரு சம்பவம் சொல்லுகிறார்கள். முதலமைச்சர் அவர்கள் கும்பகோணம் சென்றுவிட்டு ஒரு கூட்டத்தில் பேசிவிட்டு காரில் ஏறி அமரப் போகின்றார். அப்பொழுது இளமும் தோழர்களான கிராமத்தைச் சேர்ந்த மிக வயதான ஒரு பாட்டி அவர்கள் வேகமாக காமராசரை பார்க்க வருகிறார்கள். மற்றவர்கள் எல்லாம் அவரை தடுப்பதை பார்த்துவிட்டு காமராசர் அவர்கள் அவர்களை தடுக்காதீர்கள், வரட்டும், என்ன என்று கேட்டுவிடுவோம் என்று சொல்லி அவர்களை வர சொல்லுகிறார்கள். அந்த பாட்டி பக்கத்தில் வந்த உடனே, என்னப்பா, நான் இந்த வயசுல மழை சம்பந்தமா சாப்பிடணுமா, எனக்கு ஏதாவது உதவி செய்ய மாட்டியா என்று கேட்டார்களாம். அப்பொழுது காமராஜர் அவர்கள் ஆகட்டும் பார்க்கலாம் என்று சொன்னாராம். சரி என்று காரில் ஏறி வந்துவிட்டார்கள். சென்னைக்கு வந்தவுடன் அவர் அலுவலகம் தன்னுடைய அதற்கான அலுவலர்களை கூப்பிட்டு
இது போன்று உதவித்தொகை கொடுக்க வேண்டும் என்றால் ஒரு மாதத்திற்கு எவ்வளவு ஆகும் என்று கேட்டார்களாம். அப்பொழுது அவர்கள் சொன்னார்களாம், ஒரு மாதத்திற்கு 200 ரூபாயாவது இப்பொழுது தேவைப்படும் என்று. உடனடியாக அரசு ஆணை ஒன்று பிறப்பிக்கப்பட்டு யாரெல்லாம் ஆதரவற்ற முதியோராக பராமரிப்பின்றி இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒவ்வொரு மாதமும் 200 ரூபாய் அரசாங்கத்திலிருந்து வழங்கப்படும் என்ற அறிக்கையை கொடுத்து முதலாவதாக அவரை சந்தித்த அந்த பார்ட்டிக்கு கொடுப்பதற்காக ஏற்பாடு செய்தார்களாம். இதுபோன்று ஒவ்வொருவரும் வாழ்வில் ஓடுவதற்காக அவர் செய்த சேவைகள் தான் இவை. மற்றொன்று தொழில்துறையிலே புரட்சி இருந்தது. படிக்காதவர் காமராஜர் என்று சொல்லியிருந்தார்கள். ஒரு முறை டெல்லிக்கு சென்று நேரடியாக பேசும் பொழுது பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் கம்பெனியை தொடங்குவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். உடனடியாக காமராஜர் அவர்கள் அதை எங்களுக்கு தாருங்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்போது அதற்கு இவ்வளவு நிலம் வேண்டும், இவ்வளவு தண்ணீர் வேண்டும், இந்த வசதிகள் எல்லாம் வேண்டும் என்று அதை பிறப்பித்தவர்கள் சொல்லுகிறார்கள். உடனடியாக தமிழ்நாட்டிற்கு ஒரு சிறப்பு வாய்ந்த அதிகாரிகளை குழுவை அனுப்பி நீங்கள் சென்று நம்முடைய நாட்டில் உள்ள எல்லா இடத்தையும் காண்பித்து இதற்கு தேவையான அனைத்து வசதிகளும் அடங்கிய ஒரு இடத்தை காண்பியுங்கள், அதன் வழியாக நாம் அதை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லும் பொழுது அந்த டீம், ஸ்பெஷல் டீம், இன்வெஸ்டிகேட்டிவ் டீம் வந்து காஷ்மீர், நம்முடைய கன்னியாகுமரி முதல் பல்வேறு மாவட்டங்களுக்கும் சென்று எல்லா இடங்களையும் பார்த்துவிட்டு கடைசியாக அவர்கள் கேட்கும் இடம் எதுவும் சரியாக இல்லை, இவர்கள் அந்த தொழிற்சாலையை கொண்டு வருவது சாத்தியமில்லை என்று சொல்லிவிட்டார்களாம். அப்போது படிக்காத காமராஜர் சொன்னாராம், நான் சரித்திரம் படிக்கவில்லை, பூகோளம் படிக்கவில்லை, ஆனால் எந்த இடத்திலே எந்த இடம் இருக்கிறது, எந்த ஆறு இருக்கிறது, எவ்வளவு நிலம் புறம்போக்காக இருக்கிறது என்பதெல்லாம் நான் அறிவேன், நீங்கள் வாருங்கள் என்று அந்த அதிகாரிகளை கூட்டிக் கொண்டு காவேரி ஆட்சி படைக்கு சென்று திருச்சியில் உள்ள காவேரி நகருடைய அந்த ஆத்தங்கரை பகுதிக்கு சென்று அந்த உள்ள இடங்களை எல்லாம் காண்பித்து இவையெல்லாம் அரசுக்கு சொந்தமானவை, இந்த ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாம், உங்களுக்கு இதை விட வேறு என்ன வேண்டும் என்று கேட்டார்களாம். அப்பொழுது இது மிகச் சரியான இடம், இதில் நாங்கள் ஆரம்பிக்கிறோம் என்று ஆரம்பித்ததுதான் பேகச்சேவர் என்பது. படித்தவர்கள், பட்டம் பெற்றவர்கள் பார்க்காத காட்டாத இடத்தை படிக்காத பாமரன் ஒருவர் எங்கோ இருந்து கொண்டு எங்கே இப்படி இருக்கிறது என்று தெரிந்து வைத்திருந்தவர். எனவேதான் அவரை படிக்காத மேலே என்று ஒன்றும் புறப்படுகிறார். மற்றொரு முறை நேராக பார்க்கும் பொழுது அவர்கள் மிகவும் சோகமாக இருந்தாராம். என்ன என்று கேட்டாராம் காமராஜர் அவர்கள், இது போன்று நமக்கு 4 பக்கம் போர் பதற்றம் இருக்கிறது, நிறைய ஆயுதங்கள் வேண்டும், அமெரிக்காவிலிருந்து அதை நாம் வரவேற்க வேண்டியிருக்கிறது என்று சொன்னாராம். என்ன இருக்கு செஞ்சிருவோம் என்று சொன்னாராம். இல்லை, நாம் ஆயுதங்களெல்லாம் வாங்குவோர் காயப்படுத்தி விட்டோம், ஆனால் அமெரிக்க கம்பெனி ஒன்று ஷூரிட்டி கொடுக்கணுமா, இதற்கு உள்ள பணத்துக்கெல்லாம் ஷூரிட்டி கொடுத்தா தான் அவங்க அனுப்புவாங்க என்று சொன்னார். அப்போ இது என்ன, சரி இங்கே நம்ம அமெரிக்கன் கம்பெனி தான் இருக்கா என்று கேட்டாராம் நேருவிடம். அவர் சொன்னாராம், ஆம், இங்கே அமெரிக்கன் வங்கி வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னாராம். உடனடியாக காமராஜர் அவர்கள் கூறினார்களாம், அவனை இங்கிருந்து போக சொல்லிடு, இது எப்படி முடியும், அது பெரிய கம்பெனி ஆச்சு, நமக்கு உதவாத கம்பெனி இங்கே இருக்கு, வேண்டாம், அவர் முதல்ல போக சொல்லு, அமெரிக்காவை போச்சல அப்போ நடக்கும் தெரியும் என்று சொன்னாராம். உடனடியாக அதை நேரு அவர்கள் செயல்படுத்தும் போது அவர்கள் உடனடியாக அந்த கம்பெனிக்காரர்கள் அமெரிக்காவிற்கு இந்த நிலையத்தை நினைத்து தேவையான அனைத்து சூரிட்டியையும் அவர்களே ஏற்றுக்கொண்டு நம்முடைய நாட்டிற்கு பாதுகாப்பு ஆயுதங்கள் அனைத்தும் வந்ததாக வரலாறு வந்து குறிப்பிடுகிறது. இவ்வாறு காமராஜர் அவர்கள் நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சியையும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியையும் தம்முடைய இரு கண்களாக கருதி உழைத்தவர், பாடுபட்டவர். நான் நேற்று மாணவர்களிடம் குறிப்பிட்டேன், 3 தலைவர்களுக்கு நாம் பிறந்தநாள் கொண்டாடுகின்றோம்.
ஒன்று டாக்டர் ராதாகிருஷ்ணன், மற்றொன்று ஜவஹர்லால் நேரு அவர்கள், மூன்றாவது தலைவர் காமராஜர் அவர்கள். ஆனால் முதல் 2 நபர்களும் தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாட வேண்டும் என்று அவர்களாக கேட்டுக்கொண்டார்கள். டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய தொடக்க பணியாக ஆசிரியர் பணியை ஏற்றுக்கொண்டார். அந்த பணியிலே சிறந்து விளங்கினார். பின் படிப்படியாக உயர்ந்து நம்முடைய நாட்டினுடைய குடியரசுத் தலைவரானார். எனவே அவர் ஆசிரியர் உள்ள விருப்பத்தால் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்பட்டது. சரி, 33 இயக்கங்களை இந்த கல்வியின் வளர்ச்சிக்காக இன்றைய நாளிலே தலைமையேற்று ஒளியேற்றி பல்வேறு ஆசிரியர்களுக்கு வாழ்வினை வழங்கியவர், அருட்சகோதரர்களை உருவாக்கியவர், நிறுவனங்களை கட்டமைத்தவர் என்று எண்ணற்ற பணிகளை சொல்லிக்கொண்டே செல்லலாம். அவர்தான் இன்றைய கல்வி வளர்ச்சி நாளின் தலைவர், நம் பள்ளியின் தாளர் தந்தை. நம் தாளர் தந்தை அருட்சகோதரர் செங்கோலையா அவர்களுக்கு உங்களது பலத்த கரங்கள் மூலம் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றியோடு அவரது வருகைகளிலும் புகழ்ச்சியோடு அவரது பிரகாரங்களிலும் நோயுங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவரது திருப்பெயரை போற்றுங்கள் என்று சங்கீத ஆசிரியர் தனது 100வது பாடலில் குறிப்பிட்டதை போல இந்த உலகத்திற்குள் என்னை அழைத்து வந்ததற்காக இறைவனுக்கு நன்றி சொன்னேன் என்று தனது நன்றியோடு இறை புகழ்ச்சியோடு எண்ணற்ற நன்மைகளை இம்மண்ணிற்கு மனித பிறவியினால் செய்த இயேசுவின் வழியில் அவரை போன்று மக்களுக்கு நற்பணியாற்றிய பெருந்தலைவர் காமராஜர் அவர்களையும் பற்றி நமக்கு விரிவாக எடுத்து கூறி இந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக பங்கேற்றிருக்கக்கூடிய திருமதி முனைவர் முதல்வர் சாராத்தக்க பெண்கள் கல்லூரியினுடைய முதல்வர் சத்யதேவி அவர்களுக்கும் நம் நிறுவனத்தின் சார்பாக நம் நெஞ்சார்ந்த நன்றியை கருவூலம் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். எண்ணற்ற மாணவர்கள் சிறார்கள் சீரழிவினை தடுக்கும் பொருட்டு தீய பழக்கங்களிலிருந்து அவர்களை விடுவித்து அவர்களுக்கு நல்வழி காட்டி விடுதிகளில் இணைத்து பெற்றோருக்கு நல்வழி காட்டி பல நற்பணிகளை செய்து வரக்கூடிய மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் திருமதி அருள்செல்வி அவர்களுக்கும் நம் கரவலை மூலம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நம் நிறுவனத்தின் முன்னாள் மாணவர் மயூரி டிவியினுடைய உரிமையாளர் கூப்பிட்ட குழுவுக்கு ஓடோடி வந்து உதவக்கூடிய பண்பாளர் திரு ஆறுமுக நயினார் அவர்களுக்கும் பள்ளியின் சார்பாக நாம் கரவலை மூலம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அன்பார்ந்த மாணவர்களுக்கு போட்டிகளை நடத்தவும் அவர்களுக்கு பரிசுகளை வழங்கவும் ஊக்கப்படுத்தவும் அனைவரும் சீருடையில் தவறாமல் வரவும் ஒழுக்கமும்
நம்முடைய படிப்பும் இரு கண்கள் என நாள்தோறும் நம்மை போற்றி வாழ்த்து வரும் நம்முடைய தலைமை ஆசிரியர் அருட்சகோதரர் புருட்டாளி அவர்களுக்கு நாம் கலவரை மூலம் நம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மாணவர்களே, காமராஜர் இன்றும் வாழ்கிறார், நின்று விடாமல் அவர் வாழ்வின் வழி நடப்போம். அதைத்தான் தலைவர்கள் நமக்கு சொன்னார்கள். இங்கே வந்து பரிசு பெற்ற மாணவர்கள், உங்களை பரிசு பெற வைத்த ஆசிரியர் பெருமக்கள், கலை நிகழ்வுகளை நடத்தி காட்டியவர்கள், அதற்கு பயிற்சி அளித்தவர்கள், இவ்வளவு நேரமும் கருத்துக்களை உள்வாங்கி அமைதி காத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. இதில் பங்கேற்பதற்காக மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய திருமதி கிருஷ்ணவேணி அவர்களுக்கும் நம் நிறுவனத்தின் சார்பாக கரவொலி மூலம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். தேங்க்யூ மேடம். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றி நன்றி என்று நன்றி கூறி நடந்து செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.